தாண்ட நண்பர்களுக்கு வணக்கம். ஜவான் படத்தில் ஹயோடா சாங்கில் யூஸ் பண்ணியிருக்க இந்த எஃபெக்டை எப்படி ஆவிட்ல ரீக்ரியேட் பண்ணுறது? இதே மாதிரி இன்னொரு எஃபெக்ட் இருக்குது இந்த சாங்கில், அது இந்த எஃபெக்ட். ஸோ இந்த ரெண்டு எஃபெக்டையும் ஆவிட்ல எப்படி ரீக்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு தேவையான ஃபுட்டேஜஸை டைம்லைனில் வச்சாச்சு. ஸோ நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, V1 அப்படிங்கிறதுல ஒரு வீடியோவும் V2 அப்படிங்கிறதுல ஒரு வீடியோவும் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த V1 V2 எப்படி நான் எடுத்திருக்கேன், இது எந்த மாதிரி மேக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கும் போதே நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை வச்சு அடுத்த விஷுவலை நீங்கள் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷுவல் உங்களோட ஸ்க்ரீனில் என்டையராக கவராக இருக்கணும். அதாவது இந்த ஸ்க்ரீனில் பாட்டம்லேருந்து டாப் ஃபுல்லாக கவராக இருக்கணும். வெறும் பாட்டம்லேருந்து டாப் கேப் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக கவராக இருந்தால் தான் உங்களால் எடுக்க முடியும். இந்த சாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நைட் லேம்ப் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாட்டம்லேருந்து ஆரம்பித்து டாப் வரைக்கும் ஃபுல்லாகவே கவராக இருக்கும். அதாவது உங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே கவராக இருக்கும். அந்த மாதிரியான விஷுவலை நீங்கள் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரான்சிஷன் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். வேறஸ் மேலே கட்டாக இருந்தது அல்லது கீழே கட்டாக இருக்குது, சைடில் கட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பர் வேலை அதை நீங்கள் எடுக்காமல் அதை நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணி, இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மாஸ்கிங் ட்ரான்சிஷன் தான். இந்த மாஸ்கிங் ட்ரான்சிஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் உங்களோட என்டையர் ஸ்க்ரீனை கவர் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ட்ரீலேருந்து இந்த கேரக்டர் ரன்னிங் ஆகி அடுத்த சீனுக்கு போகவும் இந்த ட்ரீ வந்து ரிவீல் ஆகும். ஸோ அப்படி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஷார்ட் அப்படி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த லைட் லேம்புக்கு அந்த பக்கம் இருக்கிறதுக்கு டான்ஸ் ஆடுறதாகவும், இதுக்கு முன்னாடி இருந்த பக்கம் கார் ட்ராவலாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் ரன்னிங்கில் வந்து இந்த ட்ரீயை வச்சுருக்கேன். ட்ரீ உங்களுக்கு ரிவீல் ஆகும்போது அதாவது லேயர் 2ல் வச்சுருக்க விஷுவல் உங்களுக்கு ரிவீல் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, V2ல் வச்சுக்கிறேன். V2ல் வச்சுட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வழக்கம் போல் எஃப்எக்ஸில் கீழே அனிமேட் கீயை கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துலேருந்து ரிவீல் ஆகுதோ, இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல தான் ட்ரீ ரிவீல் ஆகுது. ஸோ அதனால் கரெக்டாக அதுக்கு கீழே தான் வந்து நான் செகண்ட் லேயர் விஷுவலை வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் எனக்கு தெரிய வேண்டிய லேயர் கீழே இருக்க தெரிய வேண்டிய விஷுவல் நான் வச்சுருக்கேன். இப்போது உங்களோட ரைட் சைட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ண எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி தான் நான் ரிவீல் பண்ண போகிறோம். அதனால் இங்கே தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். என்னோட மாஸ்கிங் ஏரியா, ட்ராயிங் ஏரியாங்கிறது இந்த இடத்துல தான் இருக்க போகுது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெக்டாங்கிள் டூலை எடுத்து முதல்ல ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன் நான் ரெக்டாங்கிள் டூல் எடுக்கிறேன், பாலி டூல் ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னா, பாலி டூல் எடுத்து ட்ரா பண்ணலாம். உங்கள் ஷேப் அன்ஈவனாக இருந்தால் பாலி டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஷேப் ஈவனாக இருந்தால் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுங்கள். இது ட்ரீ அப்படிங்கிறதுனால நான் ரெக்டாங்கிளை யூஸ் பண்ணி சில நாட்ஸ் யூஸ் பண்ணி அதை நான் கொஞ்சம் பாலி டூல் மாதிரி நான் ஒர்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மாஸ்கிங்க்கு நான் எந்த இடத்துல மாஸ்க் பண்ணணும் அது மாஸ்க் ஆகி கீழே இருக்க வீடியோ ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாஸ்கிங் இருக்கவே உங்களோட எஃபெக்ட்ஸ் எடிட்டரில் ஃபோர்க்ரவுண்ட் ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்வாப் ஆகிடும். இப்போது நான் எந்த ஏரியாவை மாஸ்க் பண்ணியிருக்கணும் அந்த ஏரியா மட்டும் எனக்கு ரிவீல் தெரியும். ஸோ நான் அடுத்தடுத்து இதை நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். எப்படி ரிவீல் பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாஸ்கிங் போட்டதுக்கப்புறம் உங்களோட கீ ஃப்ரேம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம், எண்டிங் கீ ஃப்ரேம் இருக்கும். நடுவில் உங்கள் ப்ளேஹெட் இருக்கும். ப்ளேஹெட் பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கீ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஏரோவை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ரேமாக உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரேமாக மூவ் ஆகும்போது இந்த மாஸ்கிங் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீபொசிஷன் பண்ணிகிட்டே வரணும். ரீபொசிஷன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இது ரிவீல் ஆகிட்டே வரும். ஸோ இது 0, இதுக்கு அடுத்து இருக்கிறது 1. அதாவது இந்த கீ ஃப்ரேம் வச்சது வந்து 0ன்னு ஆரம்பிக்கிறேன். இங்கே கிடையாது, நான் இன்பிடியில் வச்சுருக்கேன். இது இனிஷியலாக எப்போவுமே நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 கீ ஃப்ரேம் இருக்கும். நான் இங்கே எடிட் பண்ணுறதுனால இது ஒரு நான் இங்கே இந்த மாஸ்கிங் க்ரியேட் பண்ணுறதுனால இங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். அடுத்தது செகண்ட் கீ ஃப்ரேம் நான் திருப்பி கீ ஃப்ரேம் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் டூலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரீஷேப் டூலை யூஸ் பண்ணி இதை ரீஷேப் பண்ணுறேன். எதுக்காகனா இந்த கீ ஃப்ரேம் அலைன்மெண்ட்டுக்காக நான் ரீஃப்ரேம் பண்ணுறேன். ஸோ இங்கே இப்படி இருக்கும். அடுத்த கீ ஃப்ரேம் ஒரு நோடு உள்ளே வந்திருக்கு. அடுத்த கீ ஃப்ரேம் நான் ரெண்டையுமே உள்ளே எடுத்துகிட்டு வரேன்.
இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இங்கேயும் நான் நோட் கொடுத்துருக்கேன். சென்டரில் சின்ன கர்வ் கிரியேட் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கர்வாக கிரியேட் பண்ணலாம். ஒருவேளை கர்வாக கிரியேட் பண்ணலை, இப்போ ஃபார் த டைமுக்கு நான் என்ன பண்ணுறேன், கர்வாக கிரியேட் பண்ணல, அதுக்கு பதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு நாடை ஆட் பண்ணி கொஞ்சம் ஷேப்பை நான் ரீஷேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதுவே திருப்பியும் நீங்கள் ரீபொசிஷன் பண்ணிகிட்டே வரலாம். ரீஷேப் டூலை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரேமுக்கும் நீங்கள் என்னென்னலாம் மூவ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த கீ ஃப்ரேமில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கீ ஃப்ரேம், செகண்ட் கீ ஃப்ரேம், தேர்ட் கீ ஃப்ரேம், ஃபோர்த் கீ ஃப்ரேம், இப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீ ஃப்ரேம் பை ஃப்ரேமாக மூவ் பண்ணி டில் உங்களுக்கு இந்த ட்ரீ எங்கே வரைக்கும் கட் ஆகுதோ இது வரைக்கும் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் கீ ஃப்ரேம் கொடுத்துடலாம். ஃபார் த டைம் பீயிங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு ஒரு மெத்தட் ஒர்க் பண்ணி காட்டுறேன். பட் இது நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணும்போது கீ ஃப்ரேம், அதாவது சிங்கிள் கீஸை நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்கும். இதை விட ஈஸி மெத்தடாகவும் இருக்கும். பட் டைமுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன். என்னென்னா ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு என்னோட மொத்த கீ ஃப்ரேம்ஸையும் நான் இங்கே மூவ் பண்ணிடுறேன். ஸோ இது எதுக்காக இதை நான் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி மூவ் பண்ணும்போது எனக்கு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். இங்கேருந்து டேரெக்டாக இங்கே ஜம்ப் பண்ணிட்டோம். இன்பிட்வீனில் இதே மோஷன் தான் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி தான் வரும். ஒருவேளை எங்கேயாவது மிஸ்டேக்கன் ஆச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் திருப்பி நீங்கள் வச்சுட்டு உங்கள் கீ ஃப்ரேம் கொடுக்கலாம். கீ ஃப்ரேம் கொடுக்காம நீங்கள் மூவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது ஒரு மிட் பாயிண்ட். இந்த 0லேருந்து ஆரம்பித்து நான் ஒரு மிட் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்த எண்டு பாயிண்ட் இங்கே இருக்குது. இதுக்கு நடுவில் திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். எகைன் அதே மாதிரி கீ ஃப்ரேம்ஸை மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே மூவ் பண்ணுறேன். என்டையராகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது இது ஸ்டார்டிங் நான் கொடுத்த கீ ஃப்ரேம், இது எண்டிங் இது நான் கொடுத்த கீ ஃப்ரேம். பட் இனிஷியலாகவே ஆவிட்ல எப்படி ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னா இந்த அனிமேட் கீ போட்டிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன் பாயிண்ட் அவுட் பாயிண்டில் கீ ஃப்ரேம் கொடுத்துரும். இப்போ இங்கேருந்து நீங்கள் திருப்பி இந்த அவுட் பாயிண்ட் போனீங்க அப்படின்னா இந்த கீ ஃப்ரேமில் இங்கே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது எதுவுமே வராது. இது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா எந்த கீ ஃப்ரேம் நீங்கள் லாஸ்ட்டாக கொடுத்தீங்களோ அந்த கீ ஃப்ரேமை Ctrl+C காப்பி, அதே மாதிரி இந்த கீ ஃப்ரேம் போயிட்டு Ctrl+V பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கீ ஃப்ரேமில் என்னென்னலாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அது எல்லாமே இந்த கீ ஃப்ரேமில் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இங்கேருந்து இங்கே நான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஒரு பிளேயில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரிவீலிங் இருக்கும். இது மாஸ்கிங் டிரான்சிஷன். இந்த மாஸ்கிங் டிரான்சிஷன் இந்த சாங்கில் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு விதமாக பண்ணலாம். இந்த சாங்கில் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த லேம்புக்கு பின்னாடி இருக்க விஷுவலை ரிவீல் பண்ணாமல் லேம்புக்குள்ளே இந்த விஷுவல் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது நாம் பண்ணதுக்கு ரிவர்ஸாக இருக்கும். நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ட்ரீக்கு அப்புறம் இருக்கிற விஷுவலை ரிவீல் பண்ணியிருக்கோம். இங்கே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லேம்புக்கு அப்புறம் ரிவீல் தான் பண்ணியிருக்காங்க. பட் ரிவீல் பண்ணாமல் இந்த லேம்புக்குள்ளே இந்த கேரக்டரை ஹைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உல்டாவா நம்ம கிரியேட் பண்ணதுக்கு உல்டாவா இதை பண்ணியிருக்காங்க. அது எப்படி உல்டாவா பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு மெத்தடில் காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா மாஸ்கிங் மெத்தட். இதே மாஸ்கிங் மெத்தட் தான். பட் இந்த மாஸ்கிங் மெத்தடில் உங்ககிட்ட ஒருவேளை இந்த மாதிரியான சப்ஜெக்டிவ் இல்லை, அதாவது எங்கிட்ட ட்ரீங்கிற சப்ஜெக்ட் இல்லை. பட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் காட்டணும் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அந்த சப்ஜெக்ட் இல்லாத பிஎன்ஜியாக கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த பிஎன்ஜி நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் இப்போது இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 லேயரை கிரியேட் பண்ணி லேயர் 1ல் ஒரு விஷுவல் வச்சுருக்கேன். ஸோ லேயர் 1ல் ஒரு விஷுவல் இருக்குது. லேயர் 2ல் இன்னொரு விஷுவல் வச்சுருக்கேன். லேயர் 2ல் இன்னொரு விஷுவல் இருக்குது. லேயர் 3ல் தான் நான் சொன்ன சப்ஜெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ட்ரீ. இந்த இடத்துல என்கிட்ட ட்ரீக்கான ஷார்ட் இருந்தது, அதனால் நான் ரிவீல் பண்ணேன். ஒருவேளை என்கிட்ட ட்ரீக்கான ஷார்ட் இல்லை. ஷார்ட் இல்லாதது எப்படி ரிவீல் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி கட் அவுட் பண்ண பிஎன்ஜி, ஆவிடில் கட் அவுட் பண்ண பிஎன்ஜி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பிஎன்ஜியாகவே தான் இருக்கும். ஸோ இது கட் அவுட் பண்ண பிஎன்ஜி தான் இங்கே உங்களால் பார்க்க முடியும். இந்த கட் அவுட் பண்ண இந்த பிஎன்ஜியை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த விஷுவல் கிரியேட் ஆகும். இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இதை கட் அவுட் பண்ண பிஎன்ஜி எனக்கு எப்படி உள்ளே இருக்கும் அப்படின்னா இந்த சைஸிங்கில் தான் இருக்கும். எனக்கு ஸ்க்ரீன் கவர் ஆகாது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓப்பன் பண்ணி இதுக்கு ஸ்கேலிங் பண்ணியிருக்கேன். ஸ்கேல் பண்ணும்போது இது 100ஆக இருக்கும்போது எனக்கு என்ன இருந்தது அப்படின்னா இப்படி இருந்தது. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் கவர் ஆகிறதுக்காக நான் ஸ்கேல் பண்ணிட்டேன். ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் ஒன்ஸ் அகைன் இந்த ட்ரீ என்னோட ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட் எங்கேருந்து மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொசிஷன் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ட்ரீ மூவ் ஆகும். இந்த ட்ரீ மூவ் ஆக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த சப்ஜெக்டை ரிவீல் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நான் இதை டுவர்ட்ஸ் வெளியில் வச்சிடுறேன். ஸோ ஹெச் பொசிஷனில் கொடுத்தாச்சு. 0ல் ஆட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்றேன். இது ஃபஸ்ட் கீ ஃப்ரேம்.
அதே மாதிரி எங்கே எனக்கு ரிவீல் ஆகணும் அப்படின்னா இங்கே எனக்கு ரிவீல் ஆகணும், டில் இது வரைக்கும் எனக்கு ரிவீல் ஆகணும். ஸோ லாஸ்ட் கீ ஃப்ரேம் திருப்பி ஆட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதோட பொசிஷனை நான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி ட்ரீ மூவ் ஆகும். ஸோ இது எப்படி ஆகும் அப்படின்னா இப்படி ரிவீல் ஆகும். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் கிராஸ் ஆகும்போது அடுத்த சப்ஜெக்ட் ஓப்பன் ஆகணும். இங்கே நமக்கு அஜெண்டாவும் அதுதான். இந்த இது சேஞ்ச் ஆகும்போது நமக்கு இது ஓப்பன் ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இதே மாதிரி அனிமேட் கீ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறீங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு வழக்கம் போல் எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரீஷேப் டூவில் யூஸ் பண்ணி நீங்கள் கீ ஃப்ரேம் கொடுத்து இது நீங்கள் ரீபொசிஷன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் உங்களால் இல்லாத சப்ஜெக்டை இருக்கிற மாதிரி நீங்கள் காட்ட முடியும். அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது செகண்ட் மெத்தட். ஒருவேளை எடுக்க முடியாதவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த வீடியோலேயே இன்னொரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா இங்கே நயன்தாரா வந்து அவங்க ட்ரெஸ்ஸை மூவ் பண்ணும்போது ட்ரெஸ்ஸு ஃபுல் ஸ்க்ரீனை கவர் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு ரிவீல் ஆகும் போது ட்ரெஸ்ஸு கீழே இறங்கும் போது அடுத்த சீன் ரிவீல் ஆகும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. இது எப்படி நாம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு நான் அதே மாதிரி ஸ்க்ரீனை நான் ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே இவங்க ட்ரெஸ்ஸை எடுக்கும் போது இது என்டையர் ஸ்க்ரீனை கவர் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனை கவர் பண்ணிவிட்டு கீழே மூவ் ஆகும்போது அடுத்த ஷாட் வரணும். இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிப் உள்ள வந்துருச்சு. இதை நான் வந்து டாப் மோஸ்ட் லேயரில் வச்சுட்டு பாட்டம் லேயரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு கிளிப்பை நான் மூவ் பண்ணிக்கிறேன். பாட்டம் லேயரில் மூவ் பண்ணுறதுக்கு நான் இந்த கிளிப்பே வச்சுக்கிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போது V3க்கு மூவ் பண்ணியாச்சு. மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு இனிஷியல் கீ ஃப்ரேம் க்ரியேட் ஆக போகுது. எங்கன்னா எங்கிருந்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு கவர் ஆகி ரிவீல் ஆகுதோ அந்த இடம் இதுதான் உங்களோட இனிஷியல் கீ ஃப்ரேம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வச்சிடுறேன். இப்போது வழக்கம் போல் கீழே அனிமேட் கீ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ளே ஹெட் ஆல்ரெடி 2 கீ ஃப்ரேம் இருக்கும். திருப்பி இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சிடுறேன். வச்சதுக்கப்புறம் இது ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது நான் இந்த இடத்துல ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாலிட்டிவில் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாலிட்டிவில் யூஸ் பண்ணி நான் ஒரு ஷேப்பை ட்ரா பண்ணுறேன். டெம்பரரியாக ஷேப்பை ட்ரா பண்ணியாச்சு. வழக்கம் போல் ட்ரா பண்ணதுக்கப்புறம் எங்கே நீங்கள் மாஸ்க் பண்ணுறீங்களோ அது மட்டும் மாஸ்க் ஆகிருக்கும். பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா மாஸ்க்கு ஆகக்கூடாது, கீழே இருக்குது ரிவீல் ஆகனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாஸ்கிங் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வாப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வாப் ஆகிடும். இப்போது இந்த கீ ஃப்ரேம் இனிஷியல் இது நான் வெளியில் மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்த கீ ஃப்ரேம் செகண்ட் கீ ஃப்ரேம் வச்சதுக்கப்புறம் ரீஷேப் டூலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரீஷேப் பண்ணுறேன். இந்த 2 நோடு மட்டும் 10. ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு நோடு எடுத்துக்கிறேன். இப்படி இருக்கு. ஸோ 1 2 இந்த சாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நயன்தாரா அந்த ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாதிரி ஹைட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா கார்னரில் சின்னதாக ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அது என்னென்னா ஃபெதர். இப்போ நீங்கள் இதே மாதிரி இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் கீ ஃப்ரேமில் போயிட்டு இங்கே நீங்கள் ஃபெதர் கொடுக்கணும் அப்படின்னா இப்போவே இனிஷியலாக நீங்கள் ஃபெதர் கொடுத்தா தான் அடுத்தடுத்து யூஸ் பண்ணுற எல்லா கீ ஃப்ரேம்லையும் உங்களால் அந்த ஃபெதர் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட் கீ ஃப்ரேமில் மட்டும் ஃபெதர் கொடுத்துட்டு செகண்ட் கீ ஃப்ரேமில் ஃபெதர் கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் அடுத்தடுத்த கீ ஃப்ரேம்ஸில் உங்களுக்கு வராது. ஸோ இனிஷியலாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற கீ ஃப்ரேம்லேயே நீங்கள் ஃபெதர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீசெட் டூலை யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபெதரிங் இருக்கும். ஃபெதரிங்கில் நீங்கள் ஃபெதரை மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபெதர் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ ஃபெதர் சாஃப்ட்னஸ் கிடச்சிருச்சு. இப்போ ஃபெதரை வச்சாச்சு. அடுத்த கீ ஃப்ரேம் போகிறேன். அதாவது அடுத்த ஃப்ரேம் போகிறேன். அடுத்த ஃப்ரேம் போகும்போது உங்களுக்கு அடுத்த கீ திருப்பியும் வழக்கம் போல் ரீஷேப் டூலில் அந்த நாட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பியும் ப்ளேஸ் பண்ணுறீங்க. இதே மாதிரி நீங்கள் என்டையராக மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரியணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.